மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். நிலைமை இரண்டு பயிர் தான் வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் அநேகமாக நான் அறிஞ்ச மட்டில் எல்லா இடமும் சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஓல்டு மேன்ஸ் எல்லாம் பார்த்து வயது போனவர்கள் எல்லோருமே மற்ற பக்கம் தான் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இவர் மற்ற யங்கர்ஸ் இவருக்கு சார்பாக இருக்கிறாங்க. மக்கள் ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறார் என்பது கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. விகட நேயர்களுக்கு வணக்கம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வெல்வத்தை பகுதியில் இருக்கும் மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமா காலையிலேருந்தே வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாக்கு 4 மணி வரைக்கும் மக்கள் எல்லாரும் ஓட்டு போடலாம். இந்த தேர்தல் எப்படி பார்க்கப்படுதுன்னா, 2022 நடந்த ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு. அங்கே இப்போ மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அதுக்கு பிறகு நடக்கிற ஒரு தேர்தல் இது. இந்த தேர்தலை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க, சர்வதேச சமூகமும் சரி, ஒரு இலங்கை சமூகமும் சரி, இந்த தேர்தல் எப்படின்னா ஒரு எக்கனாமிக் ரெஃபரண்டமாக பார்க்குறாங்க. நம்ம இந்த பாதையில் இந்த பொருளாதாரம், இலங்கையின் பொருளாதாரம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற அதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பாக தான் இந்த தேர்தல் பார்க்கப்படுது. இந்த தேர்தலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்முனை போட்டி நிலவிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே, ஏற்கனவே ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அப்புறம் அனுரகுமார திசாநாயகே 3 பேரும் போட்டிடுறாங்க. 3 பேருக்கு மத்தியில் தான் பயங்கரமான போட்டி நிலவுதுன்னு பேசப்படுது. 4வது இடத்துக்கு நமல் ராஜபக்சேயோட மகன் நமல் ராஜபக்சே 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டதா சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு எக்கனாமிக் ரெஃபரண்டம், எக்கனாமிக் ஒரு பொருளாதாரம், இனிமேல் இலங்கையின் பொருளாதாரம் இத்திசையில் பயணிக்கணும் அப்படிங்கிற இதுவாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்தவ பார்த்தீங்கன்னா, இலங்கையின் கடன் $83 மில்லியன் இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் ரேட் 70% இருந்துச்சு. கடந்த 2 ஆண்டுகள் இன்ஃப்ளேஷன் ரேட் கணக்காக பார்த்தீங்கன்னா 1% 1.5 கிட்ட வந்துருச்சு. ரணில் ஆட்சியில் IMFலாம் பேசி இன்ஃப்ளேஷன் ரேட்டை கம்மியாக கொண்டு வந்துட்டாரு என்று பேசப்பட்டாலும், பலர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பேப்பரில் தான் இருக்குது, இன்ஃப்ளேஷன் கம்மியானது பேப்பரில் தான் இருக்குது, நீங்களே பாருங்கள், இங்கே எந்த பொருட்கள்லாம் எந்த விலைக்கு விற்கிது அப்படின்னு பாருங்கன்னு அவங்க ரணில் மேலே அந்த குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் இலங்கையின் கடனும் இலங்கையின் இன்ஃப்ளேஷன் ரேட்டும் எக்கனாமிக்ஸ் சொல்கிறது உண்மையிலே கம்மியாக தான் ஆயிருக்கு. அப்படியே இருந்துச்சுன்னா இலங்கை திவாலாகவே ஆயிருக்கும் அப்படிங்கிறதான் எக்கனாமிக்ஸ் சொல்கிற இது. இதையே இதை பொது வாக்கெடுப்பு, எக்கனாமிக் பாலிசி இந்த திசையில் பயணிக்கிற பொது வாக்கெடுப்புன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள் மேல் குற்றச்சாட்டு என்னன்னா, ரணில் IMF பேசி நிதி கொண்டு இதை சரி பண்ணியிருந்தாலும் IMF நாட்டை அடகு வச்சிட்டாரு அப்படின்னு இந்த குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளும் இதுவும் வைக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா IMF பேசி IMF சொல்ற எல்லாத்துக்கும் உடன்படாமல் அவங்ககிட்ட நெகோசியேஷனுக்கு போவோம். IMF கூட நெகோசியேஷனுக்கு போய் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த டேக்ஸு, மற்ற விலைவாசி கம்மியாக வரத்துக்கு நாங்கள் இது பண்ணுவோம். ஒன்று IMF கூட நெகோசியேஷன் போவோம்னா அவங்க 2 பேருமே சஜித் பிரேமதாசாவும் ஏகேடியும் சொல்கிறதா இருக்குது. ஏகேடி இங்கே எப்படி பார்க்கப்படுறாருன்னா, ஒரு சீனாவோட ஆதரவாளர், இடதுசாரி, கண்டிப்பாக மக்களை கருத்தில் கொண்டு விலைவாசியை கம்மி பண்ணுறதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணுவார் அப்படின்னு தான் ஏகேடி பற்றின பிம்பமாக இருக்குது. இந்த 3 வேட்பாளர் சொன்னல, ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே நிற்கிறாரு, எதிர்த்து சஜித் பிரேமதாசா நிற்கிறாரு, ஏகேடி நிற்கிறாரு. இந்த 3 பேரும் 3 நாடுகளின் பிரதிநிதியாக பார்க்கப்படுற விஷயத்தை பார்க்கப்படுது. இவரை ரணில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே பேக் பண்ணுறாங்க. சஜித் இந்தியாவோட ஆளாக இருக்காரு, இங்கே ஏகேடி சீனாவோட நபராக இருக்காரு அப்படின்னு பேசப்படுறாங்க. நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகேடி கூப்பிட்டு இந்தியாவும் பேசினுச்சு. ஏன்னா ஏகேடி இங்கே தேர்தல் பிரச்சாரத்திலேயே அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாம் வந்தால் இங்கே அதானி குழுமத்தை வெளில அனுப்புவோம் அப்படிங்கிறலாம் அவர் முன்னாடி பேசிகிட்டு இருந்தார். ஸோ தட் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றணும், இந்தியா பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்ற தேவை இந்தியாவுக்கு இருக்குது. ஒருவேளை இவர் கை ஓங்கியது என்றால் அந்த சிக்கல் வரக்கூடாது, அதனால தான் ஏகேடியை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் நேற்று சந்தித்த பல பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க. சரி, என்ன வேணா இருக்கட்டும், 4 மணியோட இந்த வாக்கெடுப்பு முடிஞ்சிடும். நாளைக்கு ஒரு மதியத்துக்குள்ளே யார் தேர்தல் அடுத்த ஜனாதிபதி அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே பல பேர் வாக்குப்பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி நிலவரம் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க, நிலைமை எப்படி இருக்கு? நிலைமை இரண்டு பயிர் தான் வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் அநேகமாக ஒன்று அனுரகுமார் திசாநாயக்கா, மற்றவர் சஜித் பிரேமதாசா என்று சொல்லப்படுகிற
நபர் 2 பேருமே. அவர் லெஃப்டிஸ்ட்னால மக்கள் ஒரு ஓல்டு மேன்ஸ்கெல்லாம் வந்து வயது போனவர்கள் எல்லோருமே மற்ற பக்கம் தான் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இவர் மற்ற யங்கர்ஸ் வந்து இவருக்கு சார்பாக இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரு 50-50 நிலைக்கு மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். வெத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கானாலும் சில நேரங்களில் பொதுமக்களுடைய தீர்மானத்தின்படி ஏதோ வந்தால் நாடு நலமாக இருந்தால் சரி. நன்றி. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் சுகமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறதை கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் மக்கள் இன்னும் நேரம் செல்ல செல்லத்தான் ஆர்வத்துடனும் ஒரு உற்சாகத்துடனும் வேற தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நான் அறிந்த மட்டில் எல்லா இடமும் சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறார்கள் என்பதை கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.